அருள்நிதி அவர்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரீசெண்டாக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிமாண்டி காலனி 2வோட ஸ்கிரிப்டும் நல்லா அமைஞ்சு நல்ல படம் நடிச்சிருக்காரா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் சாம்சிஎஸ் மியூசிக்கில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், முத்துக்குமார் இப்படின்னு நிறைய ஆக்டர் நடித்து வெளியான படம் தான் டிமாண்டி காலனி 2. அஜய் ஞானமுத்து அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கப்பட்ட படம் டிமாண்டி காலனி. இவரை மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கவே முடியாதுன்னு ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர். 2015 அப்படி பயங்கரமாக பேசப்பட்டாங்க. டிமாண்டி காலனின்னு ஒரு சப்ஜெக்டை எடுத்து சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்குது, இந்த மாதிரி அமானுஷ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம் எடுத்தார் நம்ம அஜய் ஞானமுத்து. அதுக்கப்புறம் இமைக்கா நொடிகள் பண்ணார், வெயிட்டான ஒரு வில்லனை வச்சு பயங்கரமாக ஹிட் கொடுத்தாரு. அதனை தொடர்ந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய பட்ஜெட்டில் கோப்ரா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பண்ணார். அந்த படத்தோட ரிசல்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதோட கண்டினியூவாக இப்போது டிமாண்டி காலனி 2 அவரோட ஏரியாவிலேருந்து ஒரு படம் எடுத்து சீக்வல் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. பிரியா பவானி சங்கருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஷாம் அப்படின்னு. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் மர்மமான முறையில் 2009 ஒரு ரூமில் கொல்லப்படுறாங்க. ஸோ இதை நினச்சி 6 வருஷம் பொழுது ஓட்டிடுறாங்க நம்ம பிரியா பவானி சங்கர். ஷாமோட ஸ்பெர்ம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதை வச்சு 2-3 தாட்டி ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பெற்றுக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ஃபெயிலியாக தான் முடியுது. ஸோ இது ஒரு கதை. 2015 ஸ்ரீனிவாசன் அப்படின்ற அருள்நிதி அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அவர் இறந்து போவார் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் இறந்து போவாங்க இல்லையா, அந்த கதையும் இந்த கதையும் எப்படி கனெக்ட் ஆகுது, அதுதான் டிமாண்டி காலனி 2. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியா பவானி சங்கர் வந்து அவரோட ஹஸ்பண்ட் ஷாமோட ஆத்மாட்ட பேசணும்னு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு க்ரியேட்டிவாக எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை விஷுவலாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நம்ம அஜய் ஞானமுத்து. அவருக்கு அந்த சீனுக்கும் ஹோல் படத்துக்கும் கொடுக்கப்பட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் டிமாண்டி காலனி 1 ஒரு சாங் வரும், ஒரு பாய்ஸ் பார் சாங் வரும். அது ரொம்ப நல்லாவே ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட பாடல்கள் ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த படத்தில் 40 நிமிஷம் பயங்கர என்கேஜிங்காக ஃபாஸ்ட்டாக போகும். 40 நிமிஷம் கழிச்சு தான் படத்தோட டைட்டிலும் டேரக்டரோட பேருமே வரும். அவ்வளோ என்கேஜிங்காக சூப்பராக போச்சு. டிமாண்டி காலனியில் அருள்நிதி ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். டிமாண்டி காலனியில் 2 கேரக்டர் பண்ணியிருப்பார். அதாவது ஸ்ரீனிவாசன் டிமாண்டி காலனி 1 ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட அண்ணன் டின் அருள்நிதி தான் வருவார். 2வது கேரக்டரில் ரகுநாதன் அப்படின்னு ஒரு கேரக்டரில் வருவார். ஸோ இந்த டிமாண்டி காலனியோட 2 என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த டிமாண்டி காலனி 1 இறக்கப்பட்ட ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து ரிவர்ட் பண்ணி இவர் இறந்தால் இவர் இறந்துக்கிறவர், இவர் பொழைச்சா இவர் பொழைச்சிடுவார் அப்படின்ற ஒரு ட்வின் கான்செப்டை கொண்டு வந்து அது ஃப்ளோவில் கொண்டு போவாங்க. அதுதான் டிமாண்டி காலனி 2. இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்க நம்ம முத்துக்குமார் அவர்களை வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா இவர் நீங்கள் சார்பட்டா பரம்பரையில் பார்த்துருப்பீங்க, மகானில் பார்த்துருப்பீங்க, ஒரு தனி ஒரு லெவலில் ப்ளே பண்ணிகிட்ருப்பார். அதே மாதிரி இங்கே அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனி 1 அந்த கனெக்ட் மாற்றி ஒரு நான்லைனியர் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்து 40 நிமிஷம் கழித்து ஒரு டைட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பிரியா பவானி சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க என்ன படம் நடித்தாலுமே ஒரு ட்ரோலில் தான் கொண்டு போய் தான் முடியுது. அவங்க என்ன படம் நடித்தாலுமே அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகாது, பெருசாக ஒரு நல்ல ரிசல்ட் தராது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக அவங்க இருக்காங்க. பட் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த படத்தில் போட்டிருக்க எஃபர்ட் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ அருள்நிதி அவர்களோட ஆஸ்யூஷுவலாக அவர் காமெடி பண்ணுறது, போகிற போக்கில் கலாச்சிட்டு போகிறது, ரொம்ப சீரியஸான சீன்லேயுமே ஈஸியாக அவர் பேசுகிற ஸ்லாங்குக்கே நமக்கு சிரிப்பு வருதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எவ்வளோ எங்கேஜிங்காக எவ்வளோ சூப்பராக கொண்டு போனாரோ, செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ சொதப்ப முடியுமோ அவ்வளோ சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட அந்த பிரியா பவானி சங்கர் அவங்க ஹஸ்பண்ட் ஷாம் கூட பேசணும்னு கனெக்ட் பண்ணணும், அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆத்மா கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து விஷுவலாக சில க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்பவே அக்செப்டபுளாக எங்கேஜிங்காகவே நம்ம இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ சொதப்ப முடியுமோ அவ்வளோ சொதப்பி வச்சுருக்காங்க. ஸோ டிமாண்டி காலனி 2 படம் பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.